இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தப்போ லைஃப் வாஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. பட் சேட்லி இந்த ஸ்பின்னரை கண்டுபிடிச்சவங்களுக்கு ₹1 கூட கிடைக்கலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 1993ல கேத்ரின் அப்படிங்கிற சிங்கிள் மதரோட சின்ன பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ எப்பவுமே சேடா இருந்த அவங்க பொண்ணை ஹாப்பியாக்க நான் சிம்பிளா ஒரு ஸ்பின்னிங் டாய் கிரியேட் பண்ணி தராங்க. அண்ட் இது அவங்க பொண்ணுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சதை பார்த்து 1997ல இதுக்கு பேட்டன்ட் வாங்குறாங்க. பட் இதை கிரியேட் பண்ண எந்த கம்பெனிஸும் ரெடியா இல்ல அண்ட் இவங்க கிட்டயும் சுத்தமா காசு இல்ல. ஸோ 2005ல அதை ரினியூ பண்ண முடியாம அதை அப்படியே விட்டுறாங்க. 2014ல ஒரு ஐடில வேலை பார்க்குற டியூடுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு டைம் பாஸ் பண்ண ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரியே டோக் பார் ஸ்பின்னர்னு ஸ்டைலிஷான டிசைன்ல ஒன்று கிரியேட் பண்றாரு. பட் இவருக்கு இன்டர்நெட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதால இவர் மட்டும் யூஸ் பண்ணாம ஆன்லைன்ல $300 வரைக்கும் செல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டான்னு எல்லாத்துலயும் பயங்கரமா வைரல் ஆகி நிறைய டிஃபரெண்ட் டிசைன்ல ஸ்கூல் ஸ்டேஷனரில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சது. இது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணதும் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணதும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு விஷயமும் ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிடும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சில ஸ்கூல்ல இதை பேன் பண்ணவும் செஞ்சாங்க. பட் நம்ம எல்லாரோட சைல்ட்ஹுட்டையும் ஹோல்சமா மாத்தின இந்த ஸ்பின்னரை சப்போஸ் கேத்ரின் இன்னைக்கு ரினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு மில்லியனரா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஸ்பின்னர் எங்க வீட்டில் இருக்கு, ஆனா அது எந்த மூலையில இருக்குன்னு தான் தெரியல. ஸோ இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஜஸ்ட் ஃபாலோ ராஜ்குமார்.